வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பென்ஷனரை எப்படியெல்லாம் ஸ்கேமர்ஸ் வந்து டார்கெட் பண்ணி அவங்களோட பணத்தையும் அவங்களோட பென்ஷன் டாக்குமெண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து எப்படியெல்லாம் திருடுறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சில உண்மை சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த விழிப்புணர்வு வீடியோ வந்து நம்ம கொண்டு வரோம். எந்தெந்த முறையில் பென்ஷனரை வந்து டார்கெட் பண்ணுறாங்க, அவங்கள எப்படியெல்லாம் ஸ்கேமர்ஸ் வந்து ஏமாற்றி அவங்கக்கிட்ட வந்து பணத்தை பறிக்க வந்து முயற்சி பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் ஒரு சில பாயிண்டெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை எப்படியெல்லாம் வந்து தவிர்க்கலாம் அப்படின்ற ஒரு சில கைட்லைனும் வந்து நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனருக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. நம்மளோட சேனலில் இருக்க வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாது தான் நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு இப்போயே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூவாக இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ பெரும்பாலான ஸ்கேமர்ஸ் வந்து பென்ஷனரை ஏன் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து அவங்களோட அக்கௌண்ட்டில் வந்து வருது. ஸோ அதனால் அவங்களோட அக்கௌண்ட்டில் ஒரு கணிசமான தொகை வந்து இருக்குன்றதுனால தான் பென்ஷனரை வந்து இங்கே டார்கெட் பண்ணுறாங்க. அதுவுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஜிட்டலாக மாறினதுனால, பேப்பராக இருந்து இப்போ எல்லாமே பேப்பர்லெஸ்ஸாக டிஜிட்டலாக மாறிட்டு ஸ்பாட்ஸுக்கு மைக்ரேட் ஆகும்போது நம்ம எவ்வளோ வந்து ஈஸியாக நம்மளோட பென்ஷன் அக்கௌண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்தாப்புலேயே இந்த ஸ்கேமர்ஸோட ஆக்டிவிட்டீஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கணிசமாக வந்து அதிகரிக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த முறையில் அவங்களோட வலையில் வந்து விழ வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஃபேக் லைஃப் சர்டிஃபிகேட் கால்ஸ் மூலிமா உங்களுக்கு வந்து அவங்க லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்காதிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்ணி வந்து உங்களோட டீட்டெயில்ஸை வந்து அவங்க கேட்டு அது மூலிமா உங்களோட ஓடிபி வாங்கி உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து லாகின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து லைஃப் சர்டிஃபிகேட் டியூ டேட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்பார்ஸில் அவங்களே உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து கொடுப்பாங்க. அது இல்லாமல் நம்மளோட சேனலில் நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட்டோட டியூ டேட்டை வந்து எங்கெல்லாம் செக் பண்ணலாம், எப்படியெல்லாம் அது வந்து பார்க்கலாம், உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வீட்டில் இருந்தே உங்களோட மொபைலிருந்து கொடுக்கலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் உங்களோட பென்ஷன் ரிலேட்டடாக என்னெல்லாம் வேலை இருக்கோ 80% நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே உங்களோட சிம்பிளான ஆண்ட்ராய்டு மொபைல்லே இது வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான எல்லா வழிமுறையான வீடியோவும் வந்து நம்மளோட சேனல் இருக்குது. அதெல்லாம் பார்த்து உங்களோட டேட்டாவையும் சரி உங்களோட பணத்தையும் வந்து நீங்கள் பாதுகாப்பாக வந்து வைங்க. ஸோ இந்த மாதிரி லைஃப் சர்டிஃபிகேட்டுக்கான கால் வருது அப்படின்னாக்கா தயவு செஞ்சு அதை வந்து நம்பாதீங்க. யாருமே உங்களுக்கு கால் பண்ணி லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், டியூ டேட் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. மெசேஜ் மூலயமா தான் உங்களுக்கு வரும். அதுவுமே யாரெல்லாம் ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் எந்த மாதத்தில் நீங்கள் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணுமோ அந்த மாதத்தில் வந்து வரும். அதுவுமே ஸ்பார்ஸ் டீமில் இருந்து தான் வரும். மற்ற இடத்துலேருந்து உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்து வராது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்ஸையும் பேங்க்லேயும் வந்து அப்டேட் பண்ணணும், உங்களோட டேட்டா வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜோ இல்லை கால் பண்ணியோ வராங்க அப்படின்ற பட்சத்தில் அது வந்து நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா யாருமே உங்களோட டேட்டாவையும் சரி இல்லை உங்களோட டீட்டெயில்ஸையும் அப்டேட் பண்ணுறதுக்கு அவங்களா வந்து கால் பண்ணி வந்து பண்ண மாட்டாங்க. நீங்கள் கால் பண்ணி போனாலே அவங்க வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு. அதனால் யாராவது உங்களுக்கு கால் பண்ணி வந்து உங்களோட ஸ்பார்ஸ்லேயோ இல்லை உங்களோட பேங்க்லேயோ டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னாக்கா அதை வந்து நீங்கள் பண்ணாதீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் மீள் பெறும் திட்டத்து மூலிமா உங்களுக்கு வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ வந்து பணம் கட்டியிருக்கீங்களோ அந்த பணத்தை வந்து ரிட்டர்ன் வாங்கலாம். எக்ஸர்வீஸ்மேனாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து கட்ட வேண்டிய தேவை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி மருத்துவ மீள்பெறும் திட்டத்து மூலிமா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னாக்கா அதை வந்து நம்பாதீங்க. ஏன்னா இசிஹெச்எஸ் வச்சுருக்கீங்க மட்டும்தான் நான் எம்பேல்டு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அந்த பணத்தை வந்து வாங்கி கொடுப்பாங்க. அதுவுமே பேரண்ட் பாலிகிளினிக் மூலிமா மட்டும்தான் அது வந்து நீங்கள் வாங்க முடியும். மற்ற எந்த இடத்துலேருந்துமே அது வந்து வாங்க முடியாது. ஆன்லைன் முறையில் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அது வந்து மீள்பெறும் திட்டத்தில் உங்களுக்கு அந்த அமௌண்ட் வரும். இசிஹெச்எஸ் கார்டு வச்சுட்ருக்கீங்க, நீங்கள் எம்பேல்டு ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கனாக்கா அங்கே வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற அவசியம் இருக்காது. ஸோ அதனால் யாரெல்லாம் எஃப்எம்ஏ வாங்குறீங்களோ நீங்கள் மட்டும்தான்
அங்கே வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எஃப்எம்ஏ வாங்குறவங்களுக்கு உங்களுக்கு எக்ஸர்வீஸ் மேனுக்கோட அந்த மீள் பெறும் திட்டத்து மூலிமா உங்களுக்கு வந்து பணம் வாங்கி கொடுக்குறோம், நீங்கள் எவ்வளோ வந்து மருத்துவத்துக்காக செலவு பண்ணியிருக்கீங்களோ அந்த தொகையை வந்து வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியாச்சுனாக்கா அது வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா நீங்கள் எஃப்எம்ஏ வாங்குறீங்க, ஃபிக்ஸட் மெடிக்கல் அலோன்ஸ் மாதம் இப்போ வந்து 1000 ரூபாய் கிடைக்குது, அந்த தொகை வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இசிஹெச்எஸ் மூலியமாவோ இல்லை வேறு எந்த கவர்மெண்ட் ஸ்கீம் மூலியமாவோ நீங்கள் அந்த பணத்தை வந்து மீள் பெறும் திட்டத்து மூலிமா வாங்க முடியாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேக்கான பென்ஷன் ஆப்பும் சரி அதே போல் வெப்சைட்டும் சரி இதுக்கான லிங்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களோட பென்ஷன் ரிலேட்டடான என்ன ப்ராப்ளம் இருக்கோ அது வந்து இந்த அப்ளிகேஷன் மூலியமாவோ இல்லை வெப்சைட் மூலியமாவோ நீங்கள் வந்து ஈஸியாக தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் எதனா அனுப்பிச்சு ஸோ அது மூலிமா உங்களோட டேட்டாவை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கோ இல்லை உங்களோட தரவுகளை வந்து திருடுறதுக்கோ வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத ஃபோன் காலோ இல்லை மெசேஜோ வருது அப்படின்ற பட்சத்தில் அதெல்லாம் நீங்கள் வந்து தவிர்க்கிறது வந்து சிறந்ததாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வருது அப்படின்னாக்கா நீங்கள் எப்படி அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சில உண்மையான நிகழ்வு வந்து நடந்திருக்கு. அந்த நிகழ்வில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக டியூ டேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி வந்து அவங்களோட பிபிஓ நம்பர், ஆதார் நம்பர், அதே போல் ஸ்பார்ஸோட லாகின்க்கு ஓடிபி இதெல்லாம் வாங்கி அவங்களோட அக்கௌண்ட்லேருந்து 13 லட்ச ரூபாய் கிட்ட வந்து திருடி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லைஃப் சர்டிஃபிகேட்டுக்காக உங்களுக்கு யாராவது கால் பண்ணி வராங்க அப்படின்னாக்கா தயவு செஞ்சு அதை வந்து நீங்கள் நம்பாதீங்க. நீங்கள் எந்த ஒரு டேட்டாவும் அவங்களுக்கு வந்து கொடுக்காதீங்க. நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஒன்று நீங்களே உங்களோட மொபைல்லேருந்து கொடுங்க, இல்லை பக்கத்தில் யார் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை ரொம்ப நெருக்கமானவங்களோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யார் வந்து நெட் சென்டர் வச்சுருக்காங்களோ அவங்க மூலியமாக போயிட்டு லைஃப் சர்டிஃபிகேட் கொடுங்க. இல்லைனா உங்களோட அருகில் இருக்கிற ஸ்பார்க் சர்வீஸ் சென்டரில் போயிட்டு கொடுங்க. அப்படி இல்லைனாலும் பேங்க்கில் வந்து போயிட்டு நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விதத்தில் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கலாம். கால் பண்ணி வந்து உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்ககிட்ட நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அஃபிஷியலான மெசேஜஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணாலும் கவர்மெண்ட்டோட வெப்சைட்டு இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஸ்பார்க்ஸோட வெப்சைட் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ இது கடைசியில் gov.in சொல்லிட்டு முடியுது. இந்த மாதிரி gov.in முடியுது அப்படின்னாக்கா அங்கே வந்து அது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டு. அதே போல் nic.in இந்த மாதிரி வந்து கடைசியில் முடியுது அப்படின்னாலும் அது வந்து அஃபிஷியலான வெப்சைட்டு. இது மூலயமா நீங்கள் வந்து சரியான இடத்துல வந்து பாதுகாப்பாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒன்று வந்து ஜீவன் பிரமான் அப்ளிகேஷன் மூலயமாவும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்க்ஸ் போர்ட்டலில் நீங்கள் லாகின் பண்ணியும் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கலாம். அடுத்து வந்து டிஜிலாக்கர் மூலியமாகவும் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஏபிகே அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ அங்கே வந்து உங்களுக்கு தவறான இடத்த வந்து நீங்கள் வந்து தேர்வு பண்ணி அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் மாற்றுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ அதனால் எந்த ஒரு அப்ளிகேஷனும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாக்கா ப்ளே ஸ்டோரில் வந்து போங்க. அதே போல் வெப்சைட்டில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கடைசியில் gov.in சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது சரியான இடத்துல நீங்கள் உங்களோட தரவுகளை வந்து பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து உங்களுக்கு தேவையில்லாத லிங்க் எதனா வருது வாட்ஸ்அப்லேயோ அதே போல் இமெயில் ஐடியோ இல்லை புதுசாக ஏதாவது வந்து சோஷியல் மீடியாவில் டெலிகிராமோ இல்லை அரட்டையிலையோ உங்களுக்கு வந்து லிங்க் எதனாவது வருது, இதை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏதாவது வருது அப்படின்ற பட்சத்தில் தயவு செஞ்சு அது வந்து நீங்கள் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்பில் வர லிங்க்கை நீங்கள் அதிகப்படியாக வந்து எந்த ஒரு லிங்க்குமே நீங்கள் வந்து கிளிக் பண்ணாதீங்க. அஃபிஷியலாக உங்களுக்கு வந்து யாராவது தெரிஞ்சவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது வந்து நீங்கள் ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இது எதுக்கான லிங்க்கு, இதில் வந்து எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு யார் அனுப்பிச்சாங்களோ அவங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அது மூலமா என்ன பெனிஃபிட் இருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாத இடத்த வந்து நீங்கள் உங்களோட ஆதார் நம்பரையோ பேன் நம்பரையோ அதே போல் ஓடிபி, ஸோ இது வந்து ஸ்பார்க்ஸுக்கும் சரி உங்களோட பேங்க் டிரான்சாக்ஷனுக்கும் சரி ஓடிபி வரும், அந்த ஓடிபி சரி. நெக்ஸ்ட் வந்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் இதை வந்து கால் பண்ணி வந்தாலும் அதே போல் மெசேஜ் மூலயமாவோ யாருக்கும் வந்து ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்காம இருந்தாலே, உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்க்ஸில் இப்போது 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. உங்களோட பாஸ்வேர்டு வந்து
ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுக்கும். அந்த பாஸ்வேர்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு பத்திரமா வந்து நீங்கள் மட்டுமே அதை வந்து வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு தேவையில்லாத 3ஆம் நபருக்கு வந்து அதை தெரியப்படுத்தாதீங்க. அதே போல் ஸ்பார்க்ஸ் லாகின் பண்ணும்போது ஓடிபி கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அந்த ஓடிபியை நீங்கள் எங்கே ஸ்பார்க்ஸில் லாகின் பண்ணுறதுக்காக உபயோகிக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றபடி யாருக்கும் ஓடிபி வந்து நீங்கள் சொல்லாதீங்க. இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஓடிபி வந்தாச்சு. ஸ்பார்க்ஸில் லாகின் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். அதே போல் இப்போது கேஎஸ்பியில் நம்ம லாகின் பண்ணும்போதும் இப்போது இமெயிலில் வந்து ஓடிபி வர வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் செக்யூரிட்டிஸ் வந்து அதிகப்படுத்துகிறாங்க. அதே போல் நம்மளோட தரப்புலேருந்து நம்மளோட தரவுகள் வந்து நம்ம பாதுகாப்பாக வந்து வச்சுக்கிறதுக்கு வந்து நம்ம முயற்சி பண்ணணும். ஸோ எப்போவுமே வருமுன் காப்போம் தான் சிறந்ததாக இருக்கும். அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி லிங்க் மூலிமா உங்களுக்கு வந்து வலை விரிக்கிறாங்க. அந்த வலையில் சிக்காமல் இருந்தாலே நீங்கள் 90% மேலே இந்த மாதிரி உங்களோட பணத்தையும் சரி உங்களோட டேட்டாவும் சரி நீங்கள் பாதுகாப்பாக வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. 1 டிசம்பர் 2025 நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் வந்து முழுமையாக வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அரட்டை செயலியில் நம்மளோட இதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அது வந்து அரட்டை செயலி மூலிமா நடைமுறையில் இருக்கும். ஸோ அதனால் 1 டிசம்பருக்கு முன்னாடியே நம்மளோட அரட்டை குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு தமிழ் சனி குரூப்பில் இது வரைக்கும் நம்ம என்ன வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுமோ அது அரட்டை மூலிமா நீங்கள் வந்து கண்டினியூவாக வந்து பெறலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்க நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.